கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ எங்கள் ஊர் பார்க்க ரொம்ப வண்டர்ஃபுல் அப்படிலாம் இருக்காது. ஒரு கிராமட்டிக்கான ஒரு நார்மலான வில்லேஜ் தான். ஸோ அதுக்கு எங்கள் ஊருக்கெல்லாம் போகணுன்னா ஒரு மாதிரியான பஸ்ஸு தான் இருக்கும். ஸோ இது மெய்யழகன் படத்தில் ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி பஸ்ஸு தான் இருக்கும். ஸோ எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஒரு ஹைடெக்கான பஸ்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நார்மல் பஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஊருக்கு போகிறப்ப எப்படியெல்லாம் எங்கள் ஊர் இருக்குது, வில்லேஜ் இருக்குது அப்படின்றது ஸோ என்னால் நிறையா கவர் பண்ண முடியல. கவர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போகிற ஃபீலை இந்த ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன், வாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம். ஸோ நம்ம ஊருக்கு வந்தோன்னே எல்லோரும் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். கடைசியில் பார்த்தா என்னை பார்க்கல, எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டெத்து பேனரை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு போகணுன்னா ஒரு ஆட்டோ வரணும். ஸோ ஆட்டோ ஏறி அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம கசின் பிரதர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டாக்கு, அப்படியே கொஞ்சம் ஸ்லோமோ வாக்குன்ட்டு நம்ம போக ஆரம்பித்தாச்சு. கைஸ், நான் சொன்னல வில்லேஜ் டிக்கு ஆகும் மாடு காமிக்கிட்டேன். கைஸ், நம்ம சென்னையிலலாம் பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம் இங்கே செமையாக இருக்கும். பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்கா? இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸோ இந்த ஒரு காடு மாதிரி இருக்குல்ல, இந்த காடு தான் எங்கள் வீட்டோட ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டு. இப்போ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீடு தான், வில்லேஜிட்டிக் வீடு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு வீடு. ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் என்னால் போய் இப்போதைக்கு காமிக்க முடியாது, கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்க போகணும், ஒரு சென்னையில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் மாதிரி போகணுன்னா ஒரு ஊரை தாண்டி தான் போகணும். ஸோ அப்படி நம்ம ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சென்னையில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் மாதிரியே தான் இருக்கும். ஊருக்கு மஞ்சள் போயிட்டுருக்கோம். ஃபைனலாக அந்த கடைக்கு வந்தாச்சு. ஸோ வெளியில் அவ்வளோ நேரம் ஆட்டோவில் வந்ததுக்கு இப்போ தான் ஒரு பொருள் எடுக்கிறோம். எங்கள் லிஸ்ட்டு செம பெருசாக இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு எப்படி தான் லேட் ஆகும். கைஸ், நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி போடு. ஹலோ பாஸ், வி ஆர் காலிங் ஃப்ரம் சென்னை. இது ரொம்ப சின்ன வயசில் ஆசை. அப்பாவெல்லாம் கேட்பேன், சின்ன வயசில் வாங்கி தர மாட்டாரு. இப்பயும் வாங்கி தர மாட்டாங்க. இது குழந்தைத்தனமானது. இங்கே போட்டு நீங்கள் லைட் எரியும். அப்படி போடுங்க அந்த மாதிரி தோணும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கைஸ், நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப்போடு தான் இருப்பாங்க. அப்போ ஜிம்முன்னு இருப்பானா, நல்லா வெள்ளையாக முழுத்துன்னு இருப்பானா. அப்புறம் ஏதோ குட்டி ஃபீவர் இருந்ததுனால நான் வெத்தலாம் போயிட்டு ஜான்சன் பேபி ஃபஸ்ட்டு சோப். இவனுக்கும் தான் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஜான்சன் பேபி சோப் தான் போடுறாங்க. ஸோ ஜான்சன் பேபிக்கு தான் இப்போ எல்லாருமே வேறு சோப் தான். சூப்பர் மார்க்கெட் வேலை முடிஞ்சு அடுத்து பூ மார்க்கெட் வேலைக்கு போயிட்டு பூவும் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பூ மாலை அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டது. ஸோ அடுத்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வேர்த்து கொட்டி முடியல, அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல. சரி, அடுத்து அப்படியே நாங்கள் ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டோம். பாருங்கள், வேர்த்து இங்கே ஒருத்தவனுக்கு முகலாம் டேன் ஆகி அப்படியே கருத்து போயிடுச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஜூஸ் குடிக்கலாம் வந்துட்டோம். வரட்டும். வெயிலில் ஒன்று வாங்க முடியும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் காமிச்சிருப்போம். இன்னும் நிறைய காய்கறி அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு வாங்க போகிற மாதிரி வாங்கியிருக்கோம். இப்போ வீட்டில் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா வாங்கினதில் இன்னும் காமிக்கல, வெயிலில் என்னாலே சுற்ற முடியல. அதான்